சார் நீங்க மண் குதிரைன்னு சொல்லிட்டீங்க, இருந்தாலும் கேட்கிற குறைந்தபட்சம் தாவேக்கால ஒரு அணி அமைக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. நீங்க கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு கூட்டணி சொல்றதே சந்தர்ப்பவாதம், பச்சோந்தித்தனம், அரசியல் சுயநலம். அதனாலதான் சீமான் எழும்பினார். நீங்க தினகரன் ஆர்கே நகர்ல ரெட்டேலையும் உதயசூரியனையும் குக்கர்ல வச்சு அவிச்சவர் ஹீரோ. அவர் அதிமுகவோட கூட்டணியில் இருந்த தேமுதிகவுக்கு 60 சீட்டு கொடுத்து சந்தர்ப்பவாத சுயநல பச்சோந்தி அரசியல் கூட்டணியை வச்சார். 2.5% போயிட்டார். கமலஹாசன் எவ்வளவு பெரிய ஹீரோ, எவ்வளவு பெரிய ஸ்டார். அவர் சரத்குமாருக்கு 40 சீட்டு கொடுத்து ஒரு சந்தர்ப்பவாத பச்சோந்தித்தனமான ஒரு கொள்கையற்ற கூட்டணி அமைச்சு அவர் சீட்டை திருப்பி கொடுத்து அவர் 2.5% போயிட்டார். எல்லாரையும் எழுத்து நிற்பேன். திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவலர்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு சீமான் நின்னாரு. அவர் நேரில் 7% வந்தார். டிடிவி மக்களவை உறுப்பினர், மக்கள் தொண்டர், எல்லாரும் படுகொலை அடையும் போது குறைஞ்ச ஓட்டுல பெரியகுளத்தில் தோத்தவர். அதிமுகவின் பொருளாளர், சிஎம் கமாண்ட் பண்ணவர், ஆர்கே நகர்ல வெற்றி பெற்றவர். அவர் சீமான் எடுத்த ஓட்டுல பாதிக்கும் கீழே போயிட்டார். கமலஹாசன் எவ்வளவு பெரிய ஸ்டார், அவர் சீமான் எடுத்த ஓட்டுக்கும் பாதிக்கல போயிட்டார். காரணம், சீமான் கொள்கை பிடிப்போட உறுதியா 234 நின்னாரு. அதே கமலஹாசன் தினகரன் தவிர மிக மோசமாக விஜய் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த சந்தர்ப்பவாத கொள்கையற்ற கோமாளித்தனமான கூட்டணி அரசியல், பல நிரூபிக்காமலே கூட்டணிக்கு ஆள் தேடக்கூடிய சந்தர்ப்பவாத அரசியலை மக்கள் முற்று முதலா புறக்கணிப்பாங்க.